Srini sir, the last one to hit the buzzer, but நீங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அந்த பாட்டு. என்ஜாய் பண்ண, ஏன்னா அவன் வந்து இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட். தூள் கலப்பிட்ட பர்ஃபெக்டாக பண்ண. தேங்க்யூ சார். ஃபேண்டாஸ்டிக். யூனோ இட்ஸ் என்ன ஒரு பாட்டுமா இது, என்ன ஒரு பாட்டு, வாட் அ சாங், என்ன தத்துவம், என்ன ஸ்னேகன் சார், என்ன தத்துவம், என்ன ஒரு பாட்டு இது. எம்எஸ்வி கண்ணதாசன் அந்த காம்பினேஷன் வந்து அடிச்சுக்க முடியாது. பாலச்சந்தர் எப்பயுமே கண்ணதாசன் சார் வந்தார்னா, ஐயா வந்தாங்கன்னா சுச்சுவேஷன் சொன்னோடனே எழுதி முடிச்சிருவார். அப்படி வேட்டியை துருக்கி ஒரு பக்கம் சுட்டிட்டு நடப்பார். ராமகண்ணப்பன் சார் வந்து எழுதுவார் சொல்ல சொல்ல, அதுதான் அவருடைய ஸ்டைல். ஆனால் இந்த சுச்சுவேஷன் கேட்டோடனே பதில் சொல்லாமல் வீட்டுக்கு கிளம்பிட்டார் அவர். அதுதான் நிகழ்வு. அப்போ என்னென்ன பாலச்சந்தர் இந்த டைரக்ட்லாம் ஒரே குழப்பம், என்னாச்சு நம்ம நல்லா தானே கதை சொன்னோம், ஒருவேளை சுச்சுவேஷன் பிடிக்கலையா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மறுநாளே 20 பல்லவி 20 சரணம் கொண்டாந்து துருக்கி போட்டிருக்காரு. அப்படி வச்சதை இந்த பாட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆயிருக்கு. போட்டு தலையை பிச்சுக்கிட்டு ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு டைரக்டர்ஸ் குரூப் வந்து 3 நாள் உட்காந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ரியல் ஸ்டோரி. அதோடது கோபத்தில் கூட தங்கச்சியை வந்து அறன்னு சொல்லி திட்டாமல், நீ போ என்னை விட்டுட்டு போ, உன்னை போய் தொலைஞ்சு போகணும்னு சொல்லாமல், அன்பு தங்கச்சி, ஞான பெண்ணே, நான் ஞானம் கண்டேன், நான் என்னடி பாவம் செஞ்சேன், அவன் செஞ்ச பாவண்டி, இதெல்லாம் சொல்லி சொல்லி நியாயப்படுத்துவோம். அந்த பாடல் முடிஞ்ச உடனே அந்த காட்சியில் அவ்வளோ தவறான அண்ணன் மேலே கூட பாசம் வரும். அது அழகாக பாலச்சந்தர் சார் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். இப்படி நிறைய இதை பற்றி நிறைய கதைகள் இருக்குது அதை பற்றி. அண்ட் அது டியூன் போட்டது எம்எஸ்வி சாரோட டியூன், அது ஜெயசுதாஸ் சார் பாடினது, ஏன்னா ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாமே ஐயோயோ என்ன ஒரு பாட்டு இது, வரலாறு இது. தேங்க்யூடா விஷ்ணு சூப்பர்டா, நல்லதான் பண்ண நீ. தேங்க்யூ சார். அக்ஷித் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அக்ஷித், தேங்க்யூ. அக்கார்டிங் டு மீ திஸ் இஸ் one of your best performances in the season. தேங்க்யூ மேம். தேங்க்யூ அக்ஷத் சார். என்ன ஃபீல்ரா அந்த சரணத்துலலாம் எப்படா கொடுத்த நின்னதை? நீ யூஸ்வலாக வந்து ஃபுல் செஸ்டடாக போல்டாக பிரைட்டாக பாடக்கூடியவன். எனக்கு ஆரம்பிக்கும் போதே இந்த சாங்கை அக்ஷித் நிரூபன் அச்சீவ் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அந்த சரணம் நீ பாடின விதம், அந்த சாஃப்ட்னஸ், அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துடா. தேங்க்யூ சார். நான் ஆக்சுவலாக வந்து இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. வருதே நல்லா வருதே, சூப்பராக வருதே அப்படின்னு நான் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த சின்ன சின்ன அந்த ஃபினிஷிங்ஸு அதெல்லாமே வந்து கொஞ்சம் அங்கே அவுட் ஆஃப் பிரெத்து போகிறதுனால அதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் வைக்கிச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் மட்டும்தான். ஆனால் இன்னும் அந்த சாங்கில் நீ அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. நீ இப்போ தான் கற்றுக்கிட்டு பாடுற. இதை எத்தனை நாளில் கற்றுக்கிற? இதை ஒரு 1 வீக்காவா? 4 days. 4 டேஸாக இந்த சாங் கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு பாடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன் சார்பிலேருந்து க்ரீன் இல்லை, வந்தப்போ எந்த மாதிரி பாடிட்டு இருந்தீங்க, இந்த 17 வாரம் கழித்து இப்போ நீங்கள் எப்படி பாடுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய ஃப்யூச்சர் சிங்கிங்கில் வந்து வேறு லெவலில் இருக்க போது ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ கைஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் இட். இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் ஜட்ஜஸ் ப்ளீஸ் அக்ஷித்காக உங்களுடைய ஸ்கோர்ஸை நீங்கள் பதிவு பண்ணிக்கொள்ளலாம். தேங்க்யூ அக்ஷித்.